ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹ்ருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம விபூதி யோகம் அப்படின்ற இந்த 10வது அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 7வது அத்தியாயத்திலேருந்தே தொடங்கி பகவான் தன்னுடைய இயற்கை நிலைமை, அதாவது தன்னுடைய பெருமைகளெல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பித்தார். 7, 8, 9 அத்தியாயங்கள் தொடர்ந்து. இதெல்லாம் கேட்ட அர்ஜுனனுக்கு 10வது அத்தியாயத்தில் பகவானை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஆசை வந்துடுச்சு. பகவானுடைய ஐஸ்வர்யம், சொத்து, அதாவது பகவானுடைய நியமன செல்வம்னு சொல்கிறது உண்டு. யார் யாருக்குள்ள இல்லை எதுக்குள்ள பகவான் என்னவா இருக்காரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ட்டு அர்ஜுனனுக்கு ஆசை வர, பகவானும் சரி நீ கேட்டது எல்லாமே சொல்கிறேன், ஆனால் விளக்கமாக சொல்கிறதுக்கு முடியாது, ஏன்னா சொல்ல முடியாதுன்றதில்ல, உனக்கு அவ்வளோ ஆயுள் கிடையாது, சொல்லி முடிக்கிற வரைக்கும், அதை கேட்குற வரைக்கும், அதனால் ஒவ்வொன்றத்துலேயும் முக்கியமானதாக நான் எடுத்து சொல்கிறேன் தேர்ந்தெடுத்து அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்த பகவான் தான் ஆதித்யானம் அகம் விஷ்ணு, ஆதித்யர்களுக்குள்ளே நான் விஷ்ணுவாக இருக்கேன், நட்சத்திர கூட்டங்களுக்கு தலைவனான சந்திரனாக இருக்கேன், அதே போல் இந்திரியங்களுக்கு தலையான மனசாக இருக்கேன், தேவர்களுக்குள்ள இந்திரனாக இருக்கேன், அதே போல் சரசாமஸ்மி சாகரக, ஊடாத நிலைத்திருக்கும் அந்த தண்ணீர் நிலைகளுக்குள்ள நான் சாகரமாக, அதாவது சமுத்திரமாக இருக்கேன், அதே போல் ஸ்தாவரானாம் ஹிமாலயக, இந்த மலைப்பிரதேசங்கள் மலைகள் இருக்கு இல்லையா, அந்த மலைகளுக்குள்ளே நான் ஹிமாலயமாக இருக்கேன், ஹிமாச்சலமாக இருக்கேன், அஸ்வத்தக சர்வ விரக்ஷானாம், எல்லா மரங்களுக்குள்ள நான் அஸ்வத்த மரமாக இருக்கேன், அதாவது அரச மரமாகவே இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்த பகவான் இப்போ 27வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். உச்சைஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாமமிருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்ன செய்கிறாருன்னா, ஒரு 3 வர்க்கங்களை எடுத்து அவற்றுக்குள்ளே நான் முக்கியமானதாக இருக்கேன், என்னவா இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. இதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, பார்க்கடல் கடையும் போது 2 விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. பார்க்கடல் கடையும் போது அப்படின்ற அந்த நம்ம சரித்திரத்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அப்போது அமிர்தக உத்பவம், அந்த பார்க்கடல் கடையும் போது அமுதம் வந்தது, அந்த அமுதத்துக்காக தான் தேவர்களும் அசுரர்களும் சண்டை போட்டு கடையவே ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த அமிர்தக உத்பவம், அந்த அமுதத்தோடு சேர்ந்து அஸ்வானாம் உச்சைஸ்ரவசம், அதாவது உலக குதிரைகளுக்குள்ள அந்த உச்சைஸ்ரவஸ்ன்ற அந்த குதிரை, அந்த பார்க்கடல்லேருந்து தோன்றிய அந்த குதிரையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதே பார்க்கடல் கடையும் போது அமுதத்தோடு சேர்ந்து கஜேந்திரானாம் ஐராவதம், உலகத்து யானைகளுக்குள்ள ஐராவதம்ன்ற அந்த யானை, அதுவும் பார்க்கடல் கடையும் போது தோன்றிய அந்த ஐராவதம்ன்ற யானையாக இருக்கேன் அப்படின்ட்டு சொன்ன பகவான் அடுத்ததா நரானாம்ச நராதிபம், நரர்களுக்குள்ள, அதாவது மனிதர்களுக்குள்ள நராதிபம், அவர்களுக்கு தலைவனான அரசனாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. இப்போது தொடர்ந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்த பகவான் அடுத்து என்ன சொல்கிறாருன்றதை பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.